நமச்சிவாய. பாட்டியம்மா ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான ஐயா ஒருத்தர் கொடுக்க சொல்லியிருக்காரு. பேர் வேணா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துருக்கேன்ட்டு. நல்லா இருக்கணும் அவங்க. சரி பாட்டிம்மா வரட்டுமா? போயிட்டு வணக்கம். போலாம் வாங்க. கொஞ்சம் 11:45. 12 ஆகலையா? இன்னும் எம்மா நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம். அதுதான் ஒரு சிரிப்பு வருது பாரு. அவரு வேலை அதுவும். சாப்பிட்டியா? இந்தா 2 சாப்பாடு கொடுத்துட்றேன். தக்காளி சாதம் 1, இன்னொன்று வெள்ளை சாதம், மோர் குழம்பு. சாப்பிடுன்னா எப்படி உட்காந்துடுறோம்? நான் எப்படியே நேலுக்கா உட்காரு. சரி சாப்பாடு கொடுப்பட்டுமா? போயிட்டு திரும்பி வரட்டுமா? இட்டும் போகிறதுக்கு இல்லை பைக்கில் எங்கன்னா போயிடுறியா? அவரு விஷயம் நான் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட நாங்கள் பேசி நீ போய் சாப்பிடு போக. சரி போ. போகிறேன். ஓம் நமச்சிவாய. நேரங்களே போற்றுவோம் இறைவா. அனைத்து போற்றுவோம் இறைவா. போயிட்டு வரேன். சாப்பிட்றியா? சாப்பிடு தாத்தா. போயிட்டு வரேன். சாமி கும்பிட்டேன் நான். போயிட்டு வரேன். பொறுமையாக சாப்பிடு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம். அவர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லுவார் எப்பவுமோ. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழும். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் மாதந்தோறும் கொடுக்கிறாரு ஐயா. அவங்க சார்பாக அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க. நமச்சிவாய. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் ஆண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்றைய தினம் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். குடும்பத்தினர் வாழ்க வளமுடன். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்னைக்கு அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரில் அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. நமச்சிவாய. அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்னைக்கு அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமக. எப்பயுமே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. வழியில கை போட்டீங்கன்னா நிறுத்த மாட்டேன். பின்னாடி வண்டி வரும். ஓகேவா? நான் டக்குன்னு பிரேக் அடிச்சா 2 வீலர் இடிச்சானா அவனுக்கு சேதம். கார் பெரிய லாரி இடிச்சானா எனக்கு சேதம். புரிஞ்சுக்கங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. அதனால எந்த இடத்துலயுமே வழியில் நிறுத்தாதீங்க. சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஸ்டாப்பிங் நிறுத்துவேன் நான். நமச்சிவாய. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. 10:30 11 மணிக்கெல்லாம் வந்துருவோம். சரியா? வாங்கிக்கலாம். போயிட்டா. என்ன சாமி தொடப்ப வியாபாரம் பண்றீங்களா? அவங்க சாப்பிட போயிருக்காங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க. சரி அவங்களுக்காக வியாபாரம் பண்ணி கொடுக்குறீங்களா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அன்னதானம் இன்னைக்கு நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க. உடம்பு பரவாயில்ல இல்லப்பா? கொஞ்சம் பரவாயில்ல சாமி. எதுவும் எந்த இதுக்கும் போகாதீங்க. அதுக்கு மேல கண்ணெல்லாம் பாரு மஞ்சளாகி இப்பதான் கொஞ்சம் கிளியர் ஆகுது, தெளிவாகுது. நாட்டு மருந்து கொடுத்து அதுதான் கொஞ்சம் உடம்பு தேறின்னு வருது. எதுக்கும் போயிடாதீங்க. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் போறதே கிடையாது. ஆமா. ஏன்னா அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்க உங்களுக்கு தான் உடம்பு போயிடும். இப்பதான் உடம்பு கொஞ்சம் தேறின்னு வருது. பரவாயில்ல. சரியாயிடும். ஓம் நமச்சிவாய. பரவாயில்ல சாப்பிடுங்க. நமச்சிவாய. வரட்டுங்களா? சரி
நமச்சிவாய சாமி. நமச்சிவாய நமக. பொன்னா ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டு கொடுத்துரு, அவர் ரெண்டு ஒயிட்டா கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை நைனா? ஒன்று. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கைத்தடி தரலாம் 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 தரலாம். எல்லா தாத்தாவும் பார்க்கணும் நான். தரலாம். ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டா? டெய்லியும் செல்லில் பார்த்துக்கிட்டேன். டெய்லியும் செல்லில் என்ன பார்க்குறீங்களா? பாருங்க. அதனாலதான். ஓம் நமச்சிவாய. கட்டிடணும், தண்ணி வெளியே போவாங்க. அது ரமணாசுரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கின்ற சாமியார்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம கொடுக்கணும்னு கொடுக்குறோம். வா வா வா. ஏன் அம்மா அங்கே நின்னுங்கிற? ஓம் நமச்சிவாய. ஒண்ணா? தக்காளி சாதம் தான். தக்காளி சாதம். வெரி குட். அப்படியே பரவாயில்ல. ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கணும் தாத்தா. அன்னதானம் பண்ணவங்க இன்னைக்கு அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ரெண்டா? ரிஷிகேஷ் நல்லா இருக்கிறீங்களா? டாக்டர் சர்டிஃபிகேட்டா? கையெழுத்து போட்டாரா டாக்டரு? சரி. இப்போ ஃபோட்டோ ஒட்டி போட்டு இது பண்ணிட்டாங்களா? இப்போ என்ன பண்ணோம்? இது பச்சை இங்கில் தானே போட்டுக்கிறாங்க? பச்சை இங்கில் தானே போட்டுக்கிறாங்க? சரி, ஓகே. இதை வச்சுருங்க. விஓ கிட்ட சொல்லி இந்த இதை காமிச்சு இதில் வந்து விஓ கிட்ட கையெழுத்து வாங்கி சொல்லி சீல் போட சொல்லலாம். ஃபோட்டோ விட்டு கீழே ஒரு கையெழுத்து வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. நான் சொல்கிறேன். இந்த 24ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது இல்ல? அதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். வர 24ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது இல்ல? இதை போட்ட பிறகு அப்புறம் புக்கு கொடுப்பாங்க. அதானே? அதுக்குள்ள போட்டுக்கலாம். சொல்றேன். நியூ இயர் முடிட்டோம் சொல்லி நம்ம போய் விஓ கிட்ட போய் நீயே போ, நான் ஃபோன் பண்ணி பேச சொல்றேன். பேச சொன்ன பிறகு அவர் வந்து இது பண்ணுவார். ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஆசிரமம்னு போட்டுரு. ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஆசிரமத்தில் இருக்குன்னு சொல்லு. புரியுதா? எந்த இடம் அட்ரஸ் கேட்டாங்கன்னா ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஆசிரமம்னு சொல்லு. அவங்க அந்த இடத்துல தாங்க இருக்குன்னு சொல்லு. நான் பேசிக்கிறேன். சரியா? ஆமா, 24ஆம் தேதி தானே இங்க வர சொல்லிக்கிறாங்க டவுன் ஹால் ஸ்கூலாண்ட. அது வரைக்கும் நேரங்குது இல்ல? இப்போதைக்கு இது போட்டோ போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரா டாக்டர்? 24ஆம் தேதி புக்கு கொடுக்கறதுக்கு வர சொல்லிக்கிறாங்களா? நான் அந்த விஓ கிட்ட சைன் வாங்க சொல்றேன். அந்த வெள்ளை பேப்பர்ல நான் முடிச்சுக்கிட்ட வெள்ளை பேப்பர்ல என் போட்டோ ஓட்டு வச்சு கீழே அவங்க கையெழுத்து இந்த இடத்துல அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம அட்ரஸே கொடுத்துடலாம். சரியா? சரி சரி, போயிட்டு வரட்டுமா? அப்போ முடிச்சுக்கிட்டு எப்போ போவேன்? முனிசிபாலிட்டி கிடையாது நைனா, விஓ நைனா. மணிகார் மணிகார் தானே? வாங்கிக்கலாம். சரியா? உங்ககிட்ட தானே நீங்க தானே அவரு நேரம் பேசுனீங்க. நீங்க பேசுனீங்க, நான் தானே நான் பேசினேன். இருந்தேனா 24ஆம் தேதிக்கு டைம் இருக்குது இல்லை நைனா? வாங்கி தர இருந்தேனா? சரி, மட்டுமா? இது பத்திரமா வச்சுக்கோ. நான் இந்த மாரி என்ன அவசரப்பட்டேன்னா எனக்கு தெரியாது நான் என்னான்ட்டு போயிடுவேன். இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்தேன்ல, அன்னைக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் வாங்க வச்சேன்ல, கொஞ்சம் இருன்றேன். நான் பேசணும்ல ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட. பேசுறேன். சரியா? போயிட்டு வரேன். சாப்பாடு கொடுக்கலையா? இது வந்ததே ரொம்ப சந்தோஷமா? வெறும் டாக்டர் சர்டிபிகேட் தான். அது வெறும் டாக்டர் சர்டிபிகேட்டா? அங்க போய் எந்த அட்ரஸ் இல்லாம எந்த டாக்டர் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பான்? அது வெறும் டாக்டர் சர்டிபிகேட். எந்த ப்ரூஃப் இல்லாம எந்த டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க? சரி, நீ நான் கவுண்டர்ல போயிட்டு வெறும் டாக்டர் சர்டிபிகேட்ன்ற டாக்டர் சர்டிபிகேட் இருந்தாதான் மணிகார் வந்து கையெழுத்து போடுவாரு. டாக்டர் சர்டிபிகேட் வாங்கியாச்சுல்ல? எல்லாம் சாதாரணமா கிடைக்க வச்சு அதுக்காக அன்னைக்கு எத்தனை டாக்டர்கிட்ட பேசணும்னு கேளு அவர்கிட்ட. அத்தனை டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சார் பாருங்க பாருங்க மெசேஜ் போட்டு பாருங்க பாருங்கன்னு சொல்லி எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அந்த வேலையில உனக்கு நான் பேசுறேன். வெறும் டாக்டர் சர்டிபிகேட்ன்ற நீ காமெடி பண்ற நீ. ஆனா அண்ணாமலையார்லாம் வேற அண்ணாமலையார்லாம் வேற. நான் வாங்கி தரேன்னு சொன்னா வாங்கி தருவேன். நான் 25ஆம் தேதி போ டாக்டர் சைன் போட்டு தருவான்னு சொன்னா போட்டு தந்தாரா? விஓ கிட்ட சர்டிபிகேட் வாங்க, அவ்வளவுதானே? வாங்கிடலாம் விடு. சரியா? போயிட்டு வரேன் நான். போயிட்டு வாங்க.
வண்டி கொடுத்துட்டு ஆ நன்றிக்கு ஆ வாங்கி கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீங்க இப்போ இங்க கொடுத்துட்டு போயிட்டு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டேன். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நம்ம நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க 4 பேர் முக்தி அடையறன்ட்டு பார்த்து எந்த மடத்தனம் பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்களா? தவறு தானே. தற்கொலை பண்ற யாருக்கு வந்து கடவுள் முக்தி கொடுப்பாரு? மரணம் மரணம் என்பது நமக்கு அதுவா வரணும். நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருந்தாலே நமக்கு முக்தி தான். அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாம இருந்தாலே நமக்கு முக்தி தான். அது தெரியல யாருக்கும். பக்தின்ற பேர்ல முக்தின்ற பேர்ல யோசனையே இல்லாம எந்தெந்த விஷயமா பண்றாங்க. அதுவும் அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுச்சு, இந்த பிள்ளைங்களா நமச்சிவாய் இங்கதான் மாமா இங்கதான். நான் வரையில ஜாமான் வாங்கிட்டு வரையில கூட்டமா நின்றுச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. ஏன்னா அதாவது அந்த முக்திக்கு வந்து அவங்களுக்கு என்ன நினைப்புனா இங்க செத்தம்னா மோச்சம்னா எங்க செத்தாலும் சரி, எங்க செத்தாலும் சரி, ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. தற்கொலை பண்றவங்க முக்தி அடைய முடியாது. ஆக்சிடென்ட் நம்மளா போய் இருந்து இப்போ வண்டிக்கு நேரம் விழுறவங்க முக்தி அடைய முடியாது. இயற்கை மரணம் மட்டும்தான் முக்தி. இயற்கை மரணம் எது தெரியுமா? தூங்குற நிலையில வருது பார்த்தீங்களா மரணம், அது முக்திக்கு வந்து கொண்டு போகும். இன்னும் சில எதிர்பாராத குழந்தைகள் அது போல மரணங்கள் முக்திக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி நம்மளா உருவாக்கி பண்ற மரணங்கள் முக்திக்கு கொண்டு போகாது. இந்த புரியல யாருக்கும். இப்போ இதுக்கு மேல ஏமா அங்க வந்து தங்குவான்? அந்த இடம் போச்சா? நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக. பிள்ளை நல்லா இருக்கானா? சந்தோஷம். நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணவங்க. போயிட்டு வாங்க. வேலை யாரை பார்க்குறீங்க? அவரை பார்க்க சூரிய அண்ணாமலையார் சூரிய பகவான் போயிட்டு வாங்க. நாளைக்கு வா. எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. சீக்கிரம் வருங்க. எப்பவுமே சீக்கிரமாக தான் வரும். ஒரு சாப்பாடு கொடுத்துட்றேன். சாமியார்கள் கொடுத்துருது. இது தக்காளி சாதம். 4 பேருக்கு 4 கொடுத்துட்றேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. எந்த பெரியவர் அவருக்கா? சரி சரி. நமச்சிவாய. பத்திரமா எடுத்துட்டு போங்க. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. சிவாய திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையார் கரோகர. 2 அதான் சொல்றேன். தற்கொலை பண்றது எப்படி முக்தி ஆகும்? ஓம் நமச்சிவாய. இல்ல அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? 18 வயசு பிள்ளைங்க, 15 வயசு பிள்ளை என்ன பண்ணும்? அவங்க எல்லாம் வந்து சேர்த்து முக்தின்னு சொல்லி இது பண்ணா எத்தனை ஐயா? சிவாய நமக. 1 நடத்தோட தாங்க முடியல. நான் அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கு. அதுக்கே முக்கியம் நீ சொல்லி போய் சொல்றா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓம் நம. அந்த குழந்தைங்க போட்டோலாம் பார்க்கும்போது மனசுலாம் ரொம்ப வலிக்குது. இப்போ வரவங்களே செயல்பாட்டை மாற்றத்துக்காக இது மாதிரி பண்ணிக்கலாம் சொல்லி அண்ணாமலையார்ட்ட வந்து சூசைட் பண்ணிட்டா அண்ணாமலையார் முக்தி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு வராங்க. தற்கொலை பண்ற ஒருத்தர் கூட முக்தி கொடுக்க மாட்டாங்க சாமி. அவங்க ஆத்மா கடைசி வரைக்கும் இங்கே தான் சாமி சுத்தி ஆகணும். எப்படி சூசைட் இது வந்து முக்தி ஆகும்? அது புரியாம ரொம்ப
இதெல்லாம் இந்த நியூஸ்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் என்ன பண்ணுறது. ஆசைகளை துறப்பவனுக்கு தான் முக்தி கிடைக்கும். முக்தி கிடைக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? நம்ம இஷ்டப்படி வாழணும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஒரு ஆசை தானே, முக்தி கிடைக்கணுன்றதே ஒரு ஆசை தானே. அவரா பார்த்து கொடுக்கணும். அது குடும்பத்தோட மருந்து குடிச்சிட்டு, அதுவும் அந்த முன்னாடி ஒரு பொம்பளை 2 குழந்தை எடுத்து கிணத்துல சாவிச்சிட்டா, இவ்வளோ சாவ முடியல, பைத்திய பேர் ஊரில் சுற்றுறான். அப்புறமா சொல்கிறேன் குழந்தைய சாவிச்சிட்டா. இவர் கணவன்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா நாயை நீ போய் செத்து போயிடாத, குழந்தைய விட்டு போய் ரோட்டில் விட யாராவது வாழ வைப்பாங்க. அது இயற்கையாக எப்படி வாழணுமோ வாழப்போகுது. ஏன் இப்படி ஒரு மனநோய் தான் இதெல்லாம். அதாவது நியூஸ்ல எல்லா நியூஸ்லயும் ஒரே விஷயத்தையே போடுறான். அண்ணாமலையார்கிட்ட முக்தி கிடைக்க வேண்டி 4 பேர் வந்து தற்கொலை, அண்ணாமலையார்கிட்ட முக்தி கிடைக்க வேண்டி 4 பேர். எல்லா நியூஸ்லயும் ஒரே மாதிரியே போடுறான். முக்தி கிடைக்க வேண்டி முக்தினா என்ன, நிறைவு தானே. அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சில விஷயங்களை கடந்து ஆசை, கோபம், பாசம், பற்று, பசி, காமம் இது எல்லாத்தையும் கடந்து போறவனுக்கு தான் முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. இது வந்து ஆசை ஜாதியை கடக்கணும், மதத்தை கடக்கணும், உன்னை கடக்கணும், என்ன கடக்கணும், கடைசியா அருவத்தை கடக்கணும். இதெல்லாம் கடக்கணும்னா என்னன்னா, இந்த தெளிவுலாம் கடந்துன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எதுனாலே இல்லைன்றது தான் அது முக்தி. உள்ள போய் செத்துட்டா முக்தியில் அது வேற லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்தாங்க, வீடியோ வேற இருக்குது. இருக்கும்போதே இடைவெளி பேர் தான் முக்தின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுனாலே இருக்கக்கூடாது. இது எல்லாம் பொய், இதெல்லாம் மாயை, இதை தெரியாம நம்ம நாள் எல்லாத்தையும் உள்ள பூண்டு வாழ்ந்துக்கிறோம். தெரியுங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த கேட்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் வந்து மனசுல வந்து இது மாதிரிலாம் அதுவும் திருவண்ணாமலையில சுத்தி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் போது என்னடா இது எங்கடா போயிட்டு இருக்கு. மக்கள் அறியாமல் தான் சாமி ஒன்றும் சுத்துறாங்க. இப்ப இதை பார்த்து ஒரு 95% இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு முக்தின்னு யோசிக்கிறவங்கலாம் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் தற்கொலை பண்ணால் முக்தி கிடையாதுன்னு யோசிக்கிறவங்க ஒரு 95% திட்டிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்து இன்னும் 5% முட்டாள்கள், இப்போ போலீஸ் சாமியார்களை சில பேர் நம்பிட்டு இருக்காங்களே, சில போலீஸ் சாமியார்களை நேராக திருவண்ணாமலைக்கு வந்துடலாம் முக்தி கிடைக்கும் எல்லாரும். அதாவது அந்த 5% இந்த மாதிரி போலீஸ் சாமியார்கள் போலியா இருக்கிறவங்க, அவனுங்க யாருன்னா ஒருத்தன் எதனா ஒன்று சொல்றத நம்பிக்கின்னு கிளம்பி வந்து 95% நல்லா இருப்பாங்க. அந்த 5% மனநிலையை மாத்துறீங்கல்ல முக்தின்ற பேர்ல. முக்தியெல்லாம் வந்து இரண்டா கிடைக்கிறது முக்தியெல்லாம் எனக்கு தெரியல சாமி. இருக்கும்போது நிறைவாயிட்டானா, நிறைவு தான் முக்தி. எடப்பை ஒன்றும் இல்லைன்றத ஒரு தெளிவுக்கு வந்துட்டானா, கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் சொன்னால் நீங்கள் என்னை வந்து துர்வலத்தில் அடிக்கணும். அப்புறம் என்ன கேட்குறேன், நீங்கள் எதுவுமே இல்லை, இது தெரிஞ்சுக்கணும். இல்லை போனால் அருவம் ஏன் உருவாக்கினாங்கன்றது நம்மளை ஒழுங்குபடுத்த தான் உருவாக்கினாங்க. அதையே பிடிச்சிக்கிறாங்க கட்டிமா. நம் தெளிவானால் எதுவுமே நம்மளை ஒழுங்குபடுத்த தான் சாமி உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இவன் அதையே பிடிச்சிக்கின்னு விட்டுறான், அடுத்தது உள்ளே போக மாட்டான். நமச்சிவாய. இதெல்லாம் நேற்று கேட்கும்போது ரொம்ப வருத்தமா போச்சு சாமி. அதாவது சாமி எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. தன்னுடைய மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாதவன் எல்லாருக்குமே கடவுள் முக்தி கொடுப்பார். அதை ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். தப்புன்னு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சும் அந்த மனசாட்சிக்கு துரோகம் பண்றான் பாருங்க, அவனுக்கு எந்த நிலையிலும் கொடுக்க மாட்டார் முக்தி. எப்பயுமே சொல்லும், எல்லா மனிதனுக்கும் சொல்லும் உள்ளுணர்வு, இது தப்பு இது தப்பு அப்படின்னு. அது கண்ணை மூடிக்கிட்டு தேடுறாங்க கடவுளை. எதுக்கு எப்படி சொல்லிட்டாங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போவாங்க, பெரிய கோயில், பெருமாள் கோயில், எல்லா கோயிலுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு 3 நாள் 4 நாள் குடோன்ல இருந்துட்டு போவாங்க, 3 மணி நேரம் லைன்ல நின்று போவாங்க. சாமி கிட்ட போனவனே கண்ணை முடிப்பாங்க வேண்டன்ற பேர்ல. சாமி கிட்ட போனவனே நீ அந்த சாமியை பார்க்கறதுக்காக தான் நைட்டும் பகலும் நிக்கிற, 3-4 மணி நேரம் லைன்ல நிக்கிற, போற வர. ஆனா சாமி கிட்ட போனவனே கண்ணை முடியணும், ஓம் சாமி எனக்கு அதை கொடு, சாமியை பார்க்கவே மாட்டாங்க, கண்ணை முடிக்கணும் வேண்டும் அங்க போய். அதான் கண்ணை முடின்னு தர்றாங்க கடவுளை. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. 2. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. 2.
ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. எத்தனை சாமி? 2. வா இரு, அவன் யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு சாப்பிட்றியா? எத்தனை சாப்பாடு? 2. ஆண்டி கேட்புகிறாரா? ஆ அவர் நேற்று கொடுக்கலன்னு சொன்னாரு. இல்லையா ஆண்டிகா பில்லியா நேற்று? அங்க இருந்தாரு. வருவாங்க. வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி, இந்த முக்தி, இந்த நிகழ்வை பத்தி உங்க மனசுல பட்டது சொல்லுங்க தெளிவா. இந்த 4 பேர் இறந்துட்டாங்களே, தற்கொலை பண்ணிக்கினாங்க பாருங்க. ஏன்னா அது புரியல, தற்கொலை பண்ணிட்டா முக்தின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அப்பாவோட தப்பு சார். நான் அப்போ நாளைக்கு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அது. அது தப்பு. தற்கொலைங்கிறது விதி தானாக தேடி வரணும், நாம் தேடி போகக்கூடாது. என்னை ஒரு செகண்டில் என்னை காப்பாற்றி விட்டாங்க. அப்போ நான் சாவறதா இருந்தால் சாவ தெரியாதா? மனம் வெறுத்து போய் சாவரன்னு தான் போனேன், ஆனால் சாவ விடல. அது சாமியோட சக்தி. தானாக போய் சாவக்கூடாது. அது என்ன ஏதுன்னு தெரியாது சார். 4 பேர் இறந்தது எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓம் நம சிவாய. ரசம் இல்லை, இன்னைக்கு வந்து மோர் குழம்பு. 2 வயசு தானே ஐயா குட். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஓம் நம சிவாய அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணலாம். கிரிவலம் ஷாக்ஸ் மாதிரி கிரிவலம் டிஷர்ட்னு ஆரம்பிச்சிடலாமா? இந்த டிஷர்ட் போட்டுன்னு கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆத்ம நிலை அடையணும். ஆமா, ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம ஆளுங்க நல்லது சொன்னா நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி எதனா சொன்னா டக்குன்னு நம்பிடுவாங்க. கிரிவலம் டிஷர்ட் வியாபாரம் பண்ண போறோம். நான் பண்ணலனா கூட எவனோ ஒருத்தர் இதை கேட்டு டக்குன்னு பாரு அடுத்த நாளே ஆரம்பிச்சிருவோம் அந்த பிசினஸ். வந்துச்சா 4 மூலையிலே வச்சிருக்கோம். கிரிவலம் டிஷர்ட். இந்த டிஷர்ட் போட்டு தான் கிரிவலம் வரணும். எப்படி யோகா பண்ணும் போது யோகா டிஷர்ட் போடுறாங்க, ஜிம்முக்கு போகும்போது ஜிம்முக்கு ஒரு டிஷர்ட் கொடுக்குறாங்க, அதுன்னு ஒரு டிஷர்ட் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு கிரிவலம் டிஷர்ட். ஆமா, மகிமை கிரிவலம் மகிமைக்கு வந்து இந்த டிஷர்ட் முழுமையான கிரிவலம் செட்டு. ஒரு டிஷர்ட், ஒரு லோயரு, ஒரு ஷார்ட்ஸ். நேற்று வாசல்ல வாசனுக்கு வந்து கொடுத்து யாருக்கு? ஜிகே வாசனுக்கு பேர் ஓட்டு பை கொடுத்தாங்க. சொல்லுங்க வாங்க, சாப்பாடு வாங்கி வாங்க. மறந்துட்டேன் நான். இல்லை, முன்னாடியே மறந்துட்டேன் நான். வாங்க மிரட்டுறாங்க பாருங்க. 100 கொடுத்தாங்க சாப்பாடு கொடுக்கலாம் மிரட்டுறாங்க. 100 கொடுத்தாங்க சாப்பிடுங்க சாமி. எனக்கு வேண்டாம், என் தம்பி கொண்டு வருவான். யார் உங்க தம்பி? இவரா? வேணாம். ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஒன்லி ஒன். வாழ்க பல்லாண்டுகள். வாங்கி ஏன் தாத்தா போய் வரா? ஏன் தாத்தா நேர அண்ணாமலையார் போய் ஒரு கும்பிடு போட்டுட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு என்ன சொன்னாரு? நல்லா இருந்தாரு. பரவாயில்ல. எனக்கு எனக்கு எதனா சொல்லி அமிச்சாரா? கொண்டே முட்டி வருவாரு. அவரு வேகமா போயினுக்கிறாரு. சீக்கிரம் ஓடி புடினாரு. அப்புறம் அங்கேருந்து வேகமா ஓடி வந்து சாமி காதல் ஊத்துல ஊர்ல எப்படி இருந்தாலும் அந்த மூளைக்கு போய் புடிச்சிடுவோம் தான் பின்னாடி வந்தேன். என்னால வாங்கல. புடிச்சிட்டியா? என்னால சீக்கிரம் வந்துட்டீங்களா? சரி, புடிச்சிட்டியா? ஐயா போறையா. ரைட். அண்ணாமலை அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்கிட்டேன்னு. அண்ணாடே அவருக்கு அறிக்கை விட்டுட்டு நான் என்ன நவர முடியும். இப்ப வாங்கிட்டேன்னு சொல்லணும்ல. ஐயா வாங்கி விட்டேன். சரி. வாங்கி விட்டேன். அண்ணாமலையார் எந்த பக்கம் இருக்கிறார்? இல்ல நேர அண்ணாமலை. அவரு அண்ணாமலை. இவரு நேரா
திருவண்ணாமலை. ஓ சரி போயிட்டு வரணும். ஓ தாத்தா தாத்தா பேச முடியலையே. நேத்து சாப்பாடு கொடுத்தாங்களா? நேத்து இது இருக்குது, அந்த ஊசி மருந்து எல்லாம் கொடுத்துது, அது காகிதம். அது ஊசி மருந்து இல்லை, அதில் வேற ஊசி போட மாட்டாங்க, மாத்திரை மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்கே வாங்கினது அதில் எங்கெங்க எழுதி சொன்னாங்க. சரி அது கொடுக்குறேன், அது பார்த்து என்ன பண்ணணும் நான் சொல்லுங்க. அது எங்களுக்கு அதுக்கு கம்ப்யூட்டரில் தான் போட்டுக்கிறேன்னு சொல்லி அனுப்புனாங்க. இப்போ எத்தனை வாங்க என்னன்னு பார்ப்போம். ஒரே ஒரு வெள்ளை போயிட்டு தாத்தாங்க. ரைட் ரைட் ரைட். மகான் இருப்பார் தெரியுமா? மகான் போய் கூடு. அது வர மாட்டாங்க. ஏன்? அது கால் எடுத்துங்க நர முடியும். புண்ணாக்குதா? இந்தா கொடுக்குற எதுவுமே கொடு. கால் அடிபட்டுக்குதா? ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? இதுல என்ன வேணும்? மாத்திரைலாம் கொடுத்துட்டாங்களே. மாத்திரை இல்லை, ஊசி தானிக்கு ஊசி கொடுக்க மாட்டாங்கண்ணா. ஊசி கொடுக்க மாட்டோம் நம்ம. இருக்குல்ல, அது எழுதி வச்சிருக்குது எங்க கம்ப்யூட்டர்ல. கண்ணாடியிலேருந்து எல்லாம். கண்ணாடிக்கு வேணுமா? எல்லாத்துக்குமே போட்டுக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பண்ணுது உடம்பு? கண்ணாடியிலேருந்து எல்லாத்துக்குமே எழுதிக்குது. இது வந்து கண்ணு ஆபரேஷன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஆபரேஷன் இல்லை, ஊசி மருந்து தான். ஊசி போட மாட்டாங்கண்ணா, மாத்திரை மட்டும்தான் நைனா கொடுப்போம். அடுத்த வாட்டி டாக்டர் வருவார்ல நைனா, ஊசி போட மாட்டோம் நம்ம, மாத்திரை மட்டும்தான் கொடுப்போம். மெடிக்கல் ஸ்டோரில் தேடினா கிடைக்கல, காசு கொடுத்து வாங்கினாரு. இந்த மாத்திரை வேணுமா? மாத்திரை தான் இதில் இருக்கு. மாத்திரை இருக்கு, வேற என்ன வேணும்? அது மாத்திரை சரியா வரல. இது வரைக்கும் மாத்திரை ஏன் எதுவுமே போடல நீங்க? விலைக்கு வாங்குது, அது போட்டுக்குச்சு அதெல்லாம். சரி, அப்ப இந்த மாத்திரை எத்தனை சொல்லட்டுமா? வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? வாங்கியே போட்டுக்குது. இப்ப நாங்க கொடுத்த மாத்திரை என்ன பண்ணீங்க? தின்னுக்கு பத்தல, அது ஓ வாங்கி பத்தலையா? சரி மாமா, இந்த மாத்திரை நான் சீட்டு, நான் இந்த மாத்திரை எத்தனை வர சொல்றேன், சரியா? மாத்திரை இதே மாத்திரை எழுதுங்க. என்ன பிரயோஜனம்? இதுதான் இங்கே வாங்கிருக்கேன். சரி, வேற என்ன நான் என்ன பண்ணட்டும்? அந்த ஊசி மருந்து டானிக் என்னோட குளுக்கோஸ் எல்லாம் எழுதிக்கிறாங்க, அது கம்ப்யூட்டர்ல இருக்குது. எழுதுது அதை கொடுத்தது இது நம்ம கொடுத்தது. இந்த மாத்திரை நீங்க சாப்பிட்டீங்களா? காலியான பிறகு இப்போ காசு கொடுத்து வாங்கிட்டீங்களா? ஆமா. இப்போ நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் வெளியே வாங்குது, அது எழுதி மட்டும் கொடுத்தா அந்த ஐஸ்வர்மணி ஆசிரமத்தில். சரி, என்ன எழுதி கொடுக்கணும்? அந்த கண்ணாடியிலேருந்து எல்லாமே எழுதி மாற்றி கொடுக்கணும். நம்ம கேம்பு போடுவோம் அடுத்த மாசம், அப்போ வாங்க, டாக்டர் எழுதி கொடுப்பாரு, சரியா? அப்போ அதை எழுதின பேப்பர் எடுத்துட்டு போய் அந்த ஆசிரமத்துக்கு போங்க, சரியா? அவ்வளோ தூரம் நடக்க முடியலன்னா இங்க போடுவோம் ராகவேந்திரா கோயிலாண்ட அடுத்த மாசம். என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. இது வந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு எழுதி கொடுத்துக்கிறாங்க, கண் ஆபரேஷன். ஈசானி லிங்கத்தாண்ட ஆப்ரேஷன் இல்லை, அது மருந்து மாத்திரை தான் கொடுக்குறதுக்கு எழுதுறது. அது செட்டா SRGDS ஸ்கூல் இதை போட்டு ஈசானி லிங்கம் ஆபரேஷன் எழுதி. சார் விடுங்க, இப்போ என்ன பண்ணணும் நான்? அதில் கம்ப்யூட்டர்லேயே அந்த. சரி, நான் கம்ப்யூட்டரில் பார்த்து அது என்னவோ பார்த்துட்டு வாங்க. என்ன நான் பார்த்துன்னு வரேன், அது என்னவோ பார்த்துன்னு வந்துடுறேன். இந்த முதல்ல அது என்னவோ பார்த்துன்னு வந்து அவருக்கு முதல்ல கவனிங்க. சீட்டு கொடுத்துட்டுமா? சீட் நாங்கள் எடுத்துன்னு போட்டோமா? கம்ப்யூட்டரில் பார்க்கணும்ல. சீட்டு எடுத்து போட்டோமா? எடுத்துகிட்டு போய் தான் பார்த்து. சரி, எடுத்துன்னு போய் பார்த்துன்னு வரேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் தயங்கி நினைக்கிறீங்க? யாரும் என்னடா அது மணி 12 மணிக்கெல்லாம் ஒரு வண்டி வந்து நிக்குது, யாருன்னு பாக்குறீங்களா? 12 மணிக்கு முக்காவாசி இரவுல பாதியே மாறி தாண்டிச்சு. 10:15 எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டோம். அங்கிருந்து 10:15 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பிட்டாச்சா இல்லையா? இது உட்காந்துட்டு இருக்கீங்களே, என்ன எத்தனை வேணும்? ஓம் நம சிவாய, அருணாச்சலீஸ்வராய நமக, சிவாய திருச்சிற்றம்பலம்.
வாங்க. ஓம் நமச்சிவாய் அருணாச்சலேஸ்வராய நமக. மதுரையிலேருந்து வரோம். வணக்கம் சார். வீடியோலாம் பார்த்து ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. சேவைலாம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. சரி ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. இருங்க வரும் சாப்பாடு பரவாயில்ல இருங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நம்மள படம் விடு. சார் சிவார்ப்பணம் நமச்சிவாய நமக. தேங்க்யூ. நமச்சிவாய். நன்றி சார். மதுரையில் எங்கே இருக்கீங்க? மதுரையில் சர்வே இருக்காங்க மாப்பிட்டாங்க சார். இந்த ரிலேஷன் வீட்டுக்கு வந்துருக்கீங்களா இல்லை இது வாடகை வண்டியா? வீட்டுக்கு தான் வந்துருக்கோம். இது ரூமில் ரெண்ட். சரி சரி சரி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா படிக்கணும்ப்பா. என்ன படிக்கிறீங்க? ஓகே, வாழ்த்துக்கள். வரேன் சார். வாங்க. ஏத்திடுவார் ப்ளூ. இந்த வயசுல ஜஸ்ட் மிஸ். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய் அருணாச்சலேஸ்வராய நமக. உக்கடி நமச்சிவாய். எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய். வாங்க சாமி. 2. ஓம் நமச்சிவாய். 1. ஓம் நமச்சிவாய். கோயம்புத்தூர் சாமி இளமாறன் இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. மாய மர்மமாவே இருக்கு. இந்த பக்கம் லண்டன் எங்க போச்சுன்னே தெரியல. லண்டன் அட்ரஸே காணும். ஒருவேளை எம்பி ஆகணும்ட்டு இப்ப எலெக்ஷனுக்காக போய் முயற்சி பண்றாரோ, பிரச்சாரம் பண்ண போயிட்டாரோ. அங்கே நின்று மோடிட்டு ஓ கடல்ல சேல் பண்ண போயிட்டு. எதுனா ஐயா? ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 1. எதுனா அந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசக்கூடாது. அன்னைக்கு பேசின மாதிரி சரிங்களா? நமச்சிவாய். எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. 1. ஓம் நமச்சிவாய. அவருக்கா? ஓம் நமச்சிவாய. எத்தனை? பேமலாம் எங்க? ஊருக்கு போயிட்டேன். பாண்டிச்சேரிக்கா? இல்லை இங்கே போயிடுறாரு. பையன் வந்துட்டு போயிடுறாரு. சரி சரி. ரெண்டு. 2. நிறைய தாத்தாங்களை காணும். இப்போ இவங்க கணவன் மனைவி இருப்பாங்களே அவங்களாம் கூட காணும். ஒரு தாத்தா ஓம் நமச்சிவாய. வாங்கிக்கோங்க. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. இல்ல இன்னைக்கு தக்காளி சாதம் வந்து கலர்னது வேற, இன்னைக்கு வந்து தம் போட்டது. ஆமா வெஜிடபிள் ஃபீலிங் தான் வரும். ஒன்று கொடுத்தனுப்பு. போயிட்டோம் இல்ல சாமிய சாப்பாடு இறங்கலையா? புடவை ஒன்று கொடுறோம். இந்தா புடவை
இந்தா பத்திரமா வச்சுக்கோ. என்ன கொடை கொடுக்கலாம் நல்லா இருக்க மாட்டாங்க. போயிட்டு அப்போ இல்ல அந்த அந்த நல்லா இருப்பான்றது முன்னாடி வரல, புடவை கையில குத்தவனதான் நல்லா இருப்பான்னு வருது. அது நீ இல்ல, இந்த காலத்துக்கு பெத்த புள்ளியே இருந்தாலும் எதனா கொடுத்தா மட்டும்தான் பாச பந்தம், பெத்த அப்பனே இருந்தாலும் அதுதான் இந்த காலம் அப்படி. சரி போயிட்டு அப்போ, போயிட்டு அப்போ. குட் மார்னிங் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பாசை, எல்லாத்துக்கும் ஒரே பாசை. வாங்கி 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 வாங்கி. சரிடா 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 வாடா. வாழ ஆபரேஷன் கண்ணாடி போட்டாலும் போட்டாரு, அவரு தொல்லை தாங்க முடியல சாமி. டேய் வாடங்க சிம்பா. ஆமா வாங்கினா அதான் நீங்க குறைஞ்சு பாருங்க. இந்த வரிக்கு இல்லாதால சேவிங் பண்ணி வைக்கிறோம். சேவிங்ஸ் நீ அதை பார்த்தா பயப்படுற. ஏய் இன்னொன்னு வாங்கிக்க வா, வா இன்னொன்னு வாங்கிக்க வா, வாடா. 5 நாளைக்கு மேலே சாமியாக கிடச்சிருச்சு. ஐயோ கடிச்சு அடியமலை நானே ஊட்டி போனேன். ஐயோ ஏன் தெரியல, நாங்கள் திடீர்னு திருப்பி மாதிரி வந்துருக்கேன். தயவு செய்து இப்ப இந்த கண்ணாடி மட்டும் ஒரு கைட்லன்னு வச்சுக்க, சிம்பாக்கு இங்க வச்சு விட்டுவேன் நானு. போட்டு வச்சுட்டாங்க எல்லாமே. ஆமா எங்க வீட்டுல நிறைய பொட்டை குட்டிங்க வளருது இல்ல, அந்த வாசனை. தண்ணி ஒண்ணு அதேதான். இப்படி கேட்கணும், நீங்க இப்படி கேட்கற போது சரி சார் சரி சார். வாங்கிட்டீங்களா? கிடைச்சிட்டானா? ரொம்ப சந்தோஷமா. நீங்க அன்னைக்கு எங்க கிட்ட பேசுனீங்கல்ல, அன்னைக்கு இந்த இடத்துல என் தம்பி காணும் நான் பேசுனீங்கல்ல, அதே இடத்துல இப்ப சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். கிடைச்சிட்டானா? நல்லா சொன்னல, கிடைச்சிருவாமா, கவலைப்படாதீங்கம்மான்னு. என்னம்மா? பருவதமலையில சந்தோஷமா. நான் தான் சொன்னல, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க தம்பி கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிருவான்னு சொன்னல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார், உங்களோட பெயராலே கிடைச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நன்றி, ரொம்ப நன்றி. இப்ப அவன் அங்க போவேன்னா சார் சொல்றானே, நான் அந்த மாதிரிதான் இருப்பேன். வேணாம் வேணாம், கொஞ்ச நாளைக்கு அவனை அப்படியே கொஞ்சம் ஜாலியா இது பண்ண விடுங்க அவனை. நான் பேசுறேன், நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன், அப்புறமா பேசுறேம்மா. ஓகேங்களா? தேங்க்யூம்மா. சாமி அன்னைக்கு அந்த போஸ்டர் காமிச்சிச்சுல ஒரு பாப்பாங்க வந்து, என் தம்பி காணோம் எப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கடிச்சிட்டானா எங்க பருவதமலையில கடிச்சாலாம். பருவதமலையில இருந்து ஒருத்தவங்க போன் பண்ணாங்களா, ஆனா நமச்சிவாய் எல்லாம் அதான் நான் சொன்ன திரும்பி வந்துடும். அவன்லாம் அந்த அளவுக்குலாம் அந்த மெச்சூர்டு இல்ல. வேற சாமி இவரெல்லாம் வந்து எப்பயுமே கிடைக்க மாட்டாரு. இவருக்கு எத்தனை போஸ்ட் ஓட்டாலும் கிடைக்க மாட்டாரு. தேடுறதுக்கு ஆளுக்கிறாங்க. அட நீங்க வேற அந்த செம்பா பப்பி இல்ல, செம்பா பப்பி வச்சுட்டு அவர்தான் எங்க அப்பா அப்படின்னுவான். ஒரு சாமியாரா ஒரு பிச்சைக்காரனா? இந்த உலகத்துல எல்லாருமே பிச்சைக்காரன் தான். அவனுக்கு மட்டும் யாருமே சாமியார் கிடையாது. எல்லாருமே பிச்சைக்காரன் தான். நானும் பிச்சைக்காரன் தான்.
அது அவருக்கு மட்டும்தான் சாமி யாருன்னு தேடுறாங்க பாரு, அவங்க தான் சாமியார். சாமியார். ஓகேவா? அப்போ உங்களுக்குள்ள தேடுங்க. இவரு பிச்சைக்காரனா, அவர் சாமியார். அவர் கருத்து சொல்ல எல்லாருமே பிச்சைக்காரன் தான். நானும் பிச்சைக்காரன், எல்லாருமே பிச்சைக்காரன் தான். இதுல நீங்க பிரிக்கவே முடியாது. இதுல இவங்க சாமியார், இவங்க ஞானி, இவங்க மகான், இவங்க அப்படி இப்படின்லாம் பிரிக்கவே முடியாது. எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிச்சை எடுத்துதாங்கிறோம். கடவுள்கிட்ட பிச்சை எடுக்கிறவங்க கூட பிச்சைக்காரன் தான். பெரிய கோடீஸ்வரன் கூட கடவுள்கிட்ட பிச்சை எடுப்பான். கடவுளே எனக்கு இது பத்தாது இன்னும் கொடுன்னு. அப்ப அவனும் பிச்சைக்காரன் தான். அம்பானியும் பிச்சைக்காரன் தான், அதானியும் பிச்சைக்காரன் தான். பெருமாளே பிச்சைக்காரன் தான், குபேரங்கிட்ட பிச்சை எடுத்தாண்டுவாங்க. பெருமாளே பிச்சைக்காரன் தான், குபேரங்கிட்ட பிச்சை எடுத்தாண்டுவாங்க. சிவபெருமானே பிச்சைக்காரன் தான், பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு அன்னபூர்ணி கிட்ட பிச்சை எடுத்துவேன். அந்த மாதிரி பிச்சைக்காரன் சொல்ல போனா எல்லாருமே பிச்சைக்காரன் தான். காசு கொடுத்து வாங்கிட்டா மட்டும் அது பிச்சை இல்லாம ஆயிடுமா? அதுவும் ஒரு பிச்சை தான். காசு கொடுத்து ஒருத்தங்கிட்ட ஒரு பொருள், அன்னைக்கு பண்டத்தை கொடுத்து பண்டத்தை மாத்தின, இன்னைக்கு காசை கொடுத்து காசை பொருளை மாத்துற, அதுவும் ஒரு விதமான பிச்சை தான். இன்னைக்கு நாகரிகம் வந்ததால அது வியாபாரம், அது வந்து சேல்ஸ் அப்படி இப்படின்னு வருது. பனியன் வந்து உனக்கு இல்ல, ஆர்டர் போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட நானும் ஒரு வாரமா ஆர்டர் சொல்லி நிக்கிறேன். அவங்க வந்து இந்த மழையால அவங்க பண்டல்லாம் இதுவாகி போச்சு. இப்பதான் கொஞ்சம் கிளியர் ஆகி வந்து தர நிக்கிறாங்க. புத்தன் பிடிங்களா? எத்தனை ஒன்று அதான் உண்மை அவர் சொன்னது. எல்லாருமே பிச்சைக்காரனுங்க தான். இது வந்து தடுக்குத்தானா போட்டுக்கிற வேஷங்கள். இப்போ அப்பா இன்சல் 6 கே இது மாதிரி இன்சல் வரும்போது அண்ணாமலையார் காவி துணி, அவ்வளோதான். எல்லாருமே வந்து நாடக நடிகர்கள், பிச்சைக்காரர்கள் தான் எல்லாருமே. ஏட்டு ஜெட்டு வந்து கரெக்டான இது. அது ஒன்று ஒன்று சொல்ல போதெல்லாம் யோசிப்பேன். சரி வரட்டுங்களா? இப்படி வாங்கிக்கோங்க. சாமி ஏன் வயல் நடக்கிறீங்க? ஏன் வயல் நடக்கிறீங்க? ரோட்டில் நடக்கிறீங்க? சாமி நீ போயிட்டு வா ஐயா. ஏதோ சாப்பாடு கொடுக்காம போயிட்டு நேத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தார்பாய் கொடு, டி ஷர்ட் கொடு, ஜட்டி கொடு, பனியனு கொடு, மோதிரம் கொடு, சைனை கொடு. என்ன டி ஷர்ட் புதுசா இருக்குது? யார் வாங்கி கொடுத்ததா? நமச்சிவா. நம்ம எங்க போயிட்டீங்க ரொம்ப நாளா? எங்க போயிட்டீங்க ரொம்ப நாளா? இப்பதான் இளமாறன் சாமியை காணோம், யாரோ கடத்தின்னு போயிட்டாங்கன்னு சொல்லி இருந்தேன். யார் கடத்தி போனது? எத்தனை வேணும் ஐயா? எத்தனை வேணும்? சாமி வயிற்றுக்கு தான் குத்துக்கிறேன். வயிற்றுக்கு தாத்தா சைக்கிள்ல ஏத்திட்டு போகுது. நீ என்ன வேகம் வர? நீ இந்த வயசுல சைக்கிள்ல உனக்கு மீட்டர் வச்சா 120 மேல போகும் போது சைக்கிள் ஃபாஸ்ட். நான் பார்க்க வராரு, ஜஸ்ட் மிஸ். நின்னு கூட என்ன ஆச்சரியம் கூட திரும்பி பார்க்கல. அப்படியே சைன்னு போயிட்டாரு. ஆக்சிடென்ட் பண்ணிட்டா சில காருக்காரங்க வேகமா போயிட்டாரு, அந்த மாதிரி போய் நிக்கிறாரு. இல்ல அவருக்கு எனக்கு டச்சே ஆகல. நல்லா தெரியும் அது எவ்வளவு தூரம் இருந்து பாத்துக்கலாம். ஓ சரி, அந்த எல்லைக்கு உயிரோட தான் வந்து பாத்துக்கலாம். அந்த எல்லையில இல்லைன்னா நம்ம போயிடலாம். நல்லா இருக்கீங்களா? சைக்கிள் ஏன்மா வேகம்? கொஞ்சம் அவ்வளவு வேகமெல்லாம் வரல சார். இவ்வளவு வேகமா வரலையா? இல்ல இல்ல சைக்கிள் சாதாரண. இவரு தான் கீர் போட்டுங்கிறாரு. காயலாங்கல்ல வாங்கின வண்டி நீங்க வேற. காயலாங்கல்ல வாங்கின வண்டி அம்மா வேகம் வருது. சரி திரும்பி கூட என்னடா அது ஒருத்தர் ஜஸ்ட் வந்துமே இடிச்சமா கீழே விழுந்துட்டானா? இல்ல உயிரோட இருந்தா அண்ணாட எல்லைக்கு வரட்டும், இல்லைன்னா நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஓ அப்ப அங்க சைக்கிள்ல ஏத்திட்டோம் அப்படின்னு என்ன முடிவு பண்ணிருக்காரு?
அதுதான் எங்க ஓதிர சாமி இல்ல ஓட்டிட்டியா அப்படி இப்படி திட்டுவாங்கன்ட்டு போயிட்டாரு. அதானே 1 கிலோமீட்டர் வந்து நின்னுங்கிற பாரு நீ உஷாரா. வந்து எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு போறேன்னு தான் வந்தேன். எதெல்லாம் கிடைக்கும்? அதான் திட்டுறீங்க. நான் எங்க சாமி திட்டினேன் நானு? இல்ல, அதாவது அன்பாலும் திட்டுறது. நான் திட்டவே இல்லையே சாமி. திருச்செந்தூர் தாத்தா என்ன சொன்னார் லாஸ்டா? அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் போய் திடீர்னு போயிட்டாரு. அவரை என்ன கடைசி நேரத்தில் பார்க்கவே இல்லையே. பார்க்கல. நினைச்சு போது இருக்குது எனக்கு. ரொம்ப நாள் கூட இருந்தது. உங்களோட பெரியவர் அவரு? இல்ல இல்ல, இவர் தான் பெரியவர். அவருக்கு ஒரு 65 70 வயசு ஆகும் அவருக்கு. 70 வயசு பக்கம். எனக்கு 2-3 வயசு வித்தியாசம் இருக்கும். எனக்கு 73 ஆச்சு. ரஜினிகாந்த் வயசு. கம்முனுரா, நம்ம வண்டி வந்தது இவருக்கு தெரிதான் தான் பார்ப்போம். ஏன் மாமா வண்டி வந்தது தெரிஞ்சா தான் பார்ப்போம் இவருக்கு. வணக்கம். கவனிக்கலையா? வண்டி வந்து பின்னாடி ஒரு 1/4 மணி நேரமா நின்னுங்குது. நமச்சிவாய். வாங்கிக்க. தாத்தா 1/4 மணி நேரமா என்ன பண்றேன்னு பாத்துக்கிறாரு. வாங்கிக்கம்மா. எப்பதான் திரும்புறான்னு பாக்கலாம். காய வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எடுத்தாந்து அந்த மடிச்சு போட்டு வச்சாதான் மடிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியூர்ல போய் செலவு பண்ணுவார். வாங்க ஐயா. நமச்சிவாய். எத்தனை வேணும்? அண்ணா ஐயா 1 2. ஓம் நமச்சி. வாங்க சாமி. மலை சுத்திட்டு வரீங்களா? வெள்ள சாதம்மா. நமச்சிவாய். 1. ஒயிட் ரைஸ். ஓம் நமச்சிவாய். சொல்லிட்டேன் சாமியார்களுக்கு. எத்தனை? 2 நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். இந்த கேட்டோம். சிவாயா உங்க ஃப்ரெண்டு சாப்பாடு எங்க போயிருந்தீங்க? மழை வந்துச்சு. அங்க போயிட்டு இங்க சம்பாரிச்சு வெளியூர்ல செலவு பண்றீங்க. எத்தனை வேணும்? இங்க சம்பாதிச்சு டீக்கடைக்காரங்க வளர்க்கா. இந்த சம்பாதிச்சு டீக்கடைக்கார குத்துங்கிறாரா? புரியல. டீக்கடைக்காரன் வளர்த்து விடாது. டீக்கடைக்காரனை வளர்த்து விட்டாரா? ஏதோ ஒண்ணு விடுங்க. நீங்க போயிருங்க. யார் சொன்னது? புதுக்கோட்டை போனது யார் சொன்னது? அதுக்குள்ள யார் சொன்னது? புதுக்கோட்டை போனது யார் சொன்னது? அன்னைக்கு ஸ்பான்சர் சார் திண்டிவன் சார் வந்தாரு. அவரு புதுக்கோட்டை பார்த்து தான் சொல்றாரு. அவங்க அங்க பார்த்த மாதிரி சண்முக தாத்தா பாத்தீங்களா? பாருங்க, எதை காமிக்கிறாரு பாருங்க. நான் இல்ல, இது நான் இல்ல, இது யார்? நிமிந்து பாருங்க, இங்க பாருங்க. தாத்தா உங்க பேர் சண்முகம். இங்க பாருங்க. நமச்சிவாய். சாப்பிடுங்க. குறையில்லாத மனிதனே வாழ முடியாது. ஏதோ ஒரு குறை இருந்தால் தான் அதை பற்றோர் புஷ்டியே வாழ்வார். இதை போய்
பேசுறீங்களா? பேசுறா? இல்ல அவர் கேட்டா போயிட்டாங்க. நான் ஒருத்தர் வரேன். விடாமல்
அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல ஊராள் கண்ணிய கொடுமையை படாத